ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆறுதலின் நேரத்திற்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த ஆறுதலின் நேரம் உங்களுக்கு மிகவும் ஆறுதலாகவும் பிரயோஜனமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல வேளையில ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். சங்கீதம் 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர், அங்கீகரிக்கிறவர். உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய விண்ணப்பமும் தேவனால் நிராகரிக்கப்படாது, நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்டு உங்களுடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக பதில் கொடுப்பார். நீங்க என்னென்ன காரியங்களை வைத்து ஜெபத்தில விண்ணப்பிக்கிறீர்களோ, உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் உங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு நல்ல பதிலை கொடுப்பார். நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும், நிராகரிக்கப்படாது. நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பங்கள் தாமதப்படாமல் உங்கள் ஜெபத்திற்கு தேவன் துரிதமாக பதில் கொடுப்பார். என்னென்ன விதங்களிலே என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தீர்களோ அத்தனை ஜெப விண்ணப்பங்களுக்கும் தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். சோர்ந்து போகாதுங்க, கலங்கி போகாதுங்க. நம்பிக்கையோடு மன உறுதியோடு விசுவாசத்தில் நிலைத்திருங்க. ஜெபத்தில் தரித்து நெல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன் நல்ல பதிலை கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.